அப்படியா? பாக்கலாம். நான் சொல்றது நடக்குதா இல்ல நீ சொல்றது நடக்குதான்னு இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணு, தெரிஞ்சிடும். இது என்னோட சவால்டி. உன் சவாலை நானும் ஏத்துக்கிறேன். இருந்தாலும் உண்மையிலேயே ஈஸ்வரி அக்கா ரொம்ப பெரிய தைரியசாலிதான். ஆத்தாடி ஆத்தா, கிரிஜா, சம்பத்து, சக்தி, துர்கான்னு மொத்த அயோக்கிய கும்பலையும் ஒரு மிரட்டிட்டாக பாரு அக்கா. வாங்க போலாம். வாங்க வாங்க. அக்கா டியூட்டிக்கு போனதுக்கு அப்புறம் நாம தானே ஈஸ்வரி அக்காவா இருக்க போறோம். ஐயோ, எப்படி இவங்களெல்லாம் சமாளிக்கிறது? என்ன பண்ண போறோம் தெரியலையே. குச்சி அத போய் எடுத்துட்டு வாடா. சரி. அம்மா நீ வாமா. என்னடா? நீ வாமா. ஈசு வா. வா. ஈசு, எப்படியோ இவனுங்களுக்கு மத்தியில நம்ம அப்பா போட்டோ இங்க வச்சிட்டோம். எனக்கு இப்பதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஈசு. அம்மா ஈசு கொஞ்சம் சொல்லு. அத்தை, இவருதான் சின்னையாவோட அப்பா. ஓ, அம்மா அப்பாவோட போட்டோக்கு பூ போடுமா. இவருதான் உன் அப்பான்னு சொல்ற, ஆனா எனக்கு எதுவுமே ஞாபகத்துக்கு வரல. சரி விடு, நீ சொன்னதுக்காக நான் பூ போட்டுறேன். ஆனா எனக்கு எதுவுமே ஞாபகத்துக்கு வரல, தப்பா எடுத்துக்காத. சின்னையா, கவலைப்படாதீங்க, எல்லாமே மாறும். அத்தை குணமாயிடுவாங்க. போலாம். தீக்குச்சி, நீ இங்கே சரிங்க. நீ யாராவது போட்டோவை தொட்டா சொல்லு, தூக்கி போட்டு ஒரே மிதியா மிதிச்சிரு. சரிங்க. அத்தை நீங்க வாங்க. சரி வா போலாம். சின்னையா, ஐயோ, இவங்க வராங்க. நாம இங்க நின்னுட்டு இருந்தா அவங்க கிட்ட மாட்டிப்போம். எஸ்கேப் ஆயிடு துளசி. அத்தை ஒண்ணும் இல்ல, நீங்க உட்காருங்க. அம்மா நீ ஒன்னும் பயப்படாதம்மா. என்னத்த கீழே நடந்ததை நினைச்சு அப்செட்டா இருக்கீங்களா? என்ன இது, இந்த வீட்டுல ஏன் எல்லாரும் இப்படி இருக்காங்க? எல்லாம் ராட்சசங்க மாதிரி கத்துன்னு கத்துறாங்க. அதுவும் அந்த மீசக்காரு பாவம் அழகு போய் அடிக்க போயிட்டானே, பாவமா இருந்தது. அதுவும் அந்த பொம்பளைங்க எல்லாம் யாருக்குமே மெதுவா பேச தெரியாதா? அவ யாரு? அவ பேரு என்ன? உன்கிட்ட கத்துனாலே? கிரிஜா. கிரிஜா. ஐயோ, அவ பேசுறதெல்லாம் கேட்க கூட முடியல எனக்கு. ஐயோ, வேணாம். நான் ஒண்ணு சொன்னா 2 பேரும் கேப்பீங்களா? நாம இந்த வீட்டுல இருக்க வேணாம், நம்ம போயிடலாம். அவங்களே இந்த வீட்டுல இருந்து தொலைக்கட்டும். இவங்களோட எல்லாம் நம்மளால வாழவே முடியாது. ரொம்ப தப்பா இருக்காங்க எல்லாரும். நம்ம போயிடலாம், சொன்னா கேளுங்க. அத்தை இருங்கத்த, இது நம்ம வீடுத்த. நம்ம இங்க இருந்து எதுக்கு வெளியே போகணும்? நானும் சின்னையாவும் உங்க கூட தான் இருக்கோம். உங்களை பத்திரமா பாத்துப்போம். நீங்க கவலைப்படாதீங்க, தைரியமா இருங்க. அம்மா இதுதாம்மா நீ வாழ்ந்த வீடு.
அம்மா இது அப்பா உனக்காக கட்டினதுமா, இது நம்ம வீடு. அம்மா அப்பாவோட ஆத்மா இங்க இருக்குமா. அம்மா உன்னோட ஞாபகம் எல்லாம் இங்கதாம்மா இருந்துச்சு. அம்மா நீ இந்த வீட்டுக்கு வந்தா உனக்கு எல்லாம் குணமா இருந்தாமா நீங்க கூட்டிட்டே வந்தோம். உனக்கு கண்டிப்பா சரியாயிடுமா. அம்மா அதுக்கப்புறம் நீ யாரை பார்த்தும் பயப்பட வேண்டாம். அவங்க எல்லாரும் தான் உன்னை பார்த்து பயப்படுவாங்க. இங்க இந்த வீட்ல பயத்தோட என்னால வாழ முடியாது. அது ரொம்ப கஷ்டம். அது முடியாது. என்ன எப்படி இருக்க சொல்றீங்க? இதுக்கு நான் உயிரோடவே இருக்க வேணாம்னு தோணுது. அப்படியே செத்து போயிடலான்னு தோணுது.